பார்க்கலாமா? வெல்கம் அவர் சேனல் பாம்பே வாழ் தமிழ் பொண்ணு. சப்ஸ்கிரைபரா நினைச்சீங்க, புதிய அன்பரா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகிட்ட எப்ப அந்த ஃபேனை தொடச்சிருப்பா, எப்ப அந்த டிவியை கொஞ்சம் தொடச்சி வச்சிருப்பா, எப்ப கொஞ்சம் அந்த அந்த மேடையை கொஞ்சம் தொடச்சி வச்சிருப்பா, பூஜை மேடைய, எப்ப அந்த கொஞ்சம் சோஃபாக்கு முன்னாடி அந்த டீப்பாயை கொஞ்சம் தொடச்சி வச்சிருப்பா. இந்த மாதிரி வீட்டுல இருக்க தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகள் கிட்ட அம்மா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதானும் வீட்டுல இருக்க வேலைகளை சொல்லுவாங்க. ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும். ஆனா அப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஏன் பண்ணுவானே, யாருன்னா சொல்லட்டும், சேவடன் காதல ஊதுன சங்குன்ற மாதிரி நம்ம இந்த தாயுடைய சொல்லுக்கு வந்து மதிப்பே தர மாட்டோம். அதே நிலைமை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரியான உறவுகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நிலைமை வந்து அந்த மனைவிக்கோ அந்த கணவனுக்கோ இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஆப்போனன்ட் வந்து காதலே வாங்க மாட்டாங்க, இல்லைன்னா காதல வாங்குற மாதிரி சும்மா ஒரு ஓன் அட்டென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு 1008 காரணம் சொல்லுவாங்க. என்னது, இந்த நாளைக்கு பண்றேன், இன்னைக்கு பண்றேன், அடுத்த வாரம் பண்றேன், அடுத்த நாள் பண்றேன், அப்படி இப்படின்னு. அப்படி இல்லைன்னா இந்த பொருள் இருந்தாதான் இதை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொருள் இல்லை, இது துடைக்கணும்னா இது மாதிரி இதோட டூல் வேணும், இது கழட்டி மட்டும்னா இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? இந்த மாதிரி என்னோட லைஃப்ல எல்லாம் நடந்திருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்ச ஒரு கம்பெனில ஒரு எனக்கு மேல இருந்த ஆபீசர் என்ன பேசுவாங்கன்னா, காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்களை சாதிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, அந்த ஒரு செயல் வந்து நானே செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, ஓன் அட்டென்ஷன் எடுத்து செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, இல்ல இன்னொரு நபர் சொல்லி அதை செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க எப்பேற்பட்டாவது அந்த செயலை செய்வாங்க. என்னன்றீங்க? அதுவே செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1008 கோடி 8 நொல்ல காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கடைசியில அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்காம மனம் கசந்து போய் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பிள்ளை சாரிம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லை. அந்த அம்மா வந்து இது தேராத கேஸ் பழகுது, அவ்வளவுதான், இது வந்து வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட போதோ ஏது கஷ்டப்பட போதோ நினைச்சிட்டு விட்டுருவாங்க. சரி, நமக்கு ஒரு ரூம்மேட் யாராவது அமைஞ்சு அவங்க இந்த மாதிரி எதுனா, நம்ம இவ்வளோ வேலை செய்யறோம், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க, தூசு துடைக்கிற வேலை, இந்த மாதிரி மாடி கழுவுற, இந்த மாதிரி எதனா பால்கனி கிளீன் பண்ற வேலையாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் பாடு கிடையாது. சரி, ஒரு உதவியாளர் அம்மா வச்சு அந்த உதவியாளர் அம்மாவுக்கு ஒரு 100 200 கொடுத்து அவங்கள வேலை வாங்கிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. அவங்க வர நேரத்துல நான் வேலையில இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல அவங்க வர மாட்டாங்க. பாய்ங்க.